அப்பா மக 2 பேரையும் நிர்வாணமாக தாக்கி ஒரு 4-5 காவலர்கள் அவர்களை பிடித்து கொண்டு மலத்துவாரத்துக்குள் போலீஸ் லத்தியை உடல் இருக்கிற உறுப்புகள் பூரா செதஞ்சு போய் ரத்தமாக கொட்டுது. இப்படி ரத்தமாக ஆசன துவாரத்தில் வெளியேறுகிற பொழுது மருத்துவமனைக்கு போகாமல் கிளை சிறையில் அடைக்கப்பட்ட காரணம் என்ன? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கொரோனா காலத்தில் 9 மணியோடு அந்த வியாபாரத்தை நிறுத்தி கடையை பூட்டணும். இந்த கடையை பூட்டாத ஒரு காரணத்தினால் பல பேர் இறந்து போயிருவாங்க. காவல்துறை அதிகாரிகள் அந்த செல்போன் கடையில் இலவசமாக செல்போன் கேட்டிருக்காங்க. ஒரு செல்போன் தரன் இருக்கு. ஸ்டேஷனில் 9 பேருக்கு செல்போன் கேட்டிருக்காங்க. இதயத்தை கலட்டி வைத்துவிட்டு காக்கி சட்டையை போட்டுக் கொள்ளுகிறார். நீதிமன்றத்துல ஒருத்தருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, குற்றவாளிகள் தரப்புல இருந்து மேல்முறையீடு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனைகள் குறையறதுக்கான வாய்ப்பை இந்த 9 பேருக்குமே இப்ப இரட்டை மரண தண்டனை அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த இரட்டை அப்படிங்கிறது எதை குறிக்குது? அதாவது சாத்தான்குளம் கொலை வழக்குக்கு இப்ப மரண தண்டனை கிடைச்சிருக்கு. நடந்த ஒரு குற்றத்துக்கு நீதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற வகையில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? தண்டனை என்பது தண்டனை கொடுப்பதற்கு முன்பு செல்வராஜ் பென்னிஸ் வழக்கு சர்வதேச கவனத்தை பெற்றது. சாத்தான்குளம் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு தாண்டி ஜெனீவாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் வரைக்கும் இந்த செய்தி போயிருக்கு. எந்த குற்ற வழக்கு இல்லாத ஒரு நபர்கள், அப்பா மக 2 பேரும் கொரோனா காலத்தில் 9 மணியோடு அந்த வியாபாரத்தை நிறுத்தி கடையை பூட்டணும். 10 மணிக்கு அவங்க 9:30 to 10 திறந்து வைத்திருந்தார்கள் என்பது தான் குற்றம். இது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம் அல்ல. ஒரு கடையை திறந்து வைத்திருந்தால் காவல்துறை அதிகாரி போய் கடையை பூட்டுக்குன்னு நீங்கள் ஒரு உத்தரவு போட்டாலே கடையை பூட்டிடுவார். இந்த கடையை பூட்டாத ஒரு காரணத்தினால் பல பேர் இறந்து போயிடுவானா? இல்லை. பல பேருக்கு மரணம் வந்துருமா? வந்திருக்காது. இல்லை ஏதாவது கலப்படம் செய்தால் அதை உணவாக உண்டால் பல பேர் மரணம் வரும். செல்போன் பேசி எவனா மரணம் அடைவானா? அப்போது இது இந்த குற்றம் ஒரு பின்னணியான ஒரு நடவடிக்கை இருக்குது. என்ன? காவல்துறை அதிகாரிகள் அந்த செல்போன் கடையில் இலவசமாக செல்போன் கேட்டிருக்காங்க. ஒரு செல்போன் தரன் இருக்கார். ஸ்டேஷனில் 9 பேருக்கு செல்போன் கேட்டிருக்காங்க இலவசமாக. இதுதான் குற்றம். இதுதான் இந்த கொலைக்கு பின்னணியில் நடந்த ஒரு பெரிய கிரிமினல் நடவடிக்கை. காவல்துறை எப்பவுமே ஓசியிலேயே சாப்பிட்டு பழக்கப்பட்ட துறை அது. எங்கள் புரோட்டா கடையில் போய் ஓசி வாங்குவான். எனக்கு தெரிஞ்ச கோடம்பாக்கத்தில் நான் ஒரு 1 வருடங்களுக்கு முன்பு ஒரு நண்பர் தவறாக ஒரு வழக்கு போட்டாங்க. அதுக்காக நான் போயிருந்தேன். அப்போது ஒரு தள்ளு வண்டிக்காரன் குழந்தை குட்டியோடு அந்த காவலரை காலை பிடிச்சி அழுகிறான். என்ன நடந்ததுன்னா, அவன் அந்த தள்ளுவண்டியில் இட்லி விற்று தான் குழந்தை குட்டி குடும்பத்தையே காப்பாற்றுறான். 3 நாள் உடம்பு சரியில்லை, கடை போடலை. இந்த கடையை வேறொருத்தனுக்கு 5000 ரூபாய்க்கு விற்று விட்டான். இடம் கார்பரேஷன் இடம், வண்டி உடம்பு சரியில்லாதவனுடைய வண்டி. ஆனால் அந்த இடம் கார்பரேஷன் இடத்த வேறொருவனுக்கு 5000 ரூபாய்க்கு விற்று விட்டான். யார் விற்றது? யார்? காவலர். கோடம்பாக்கம் இருக்கிற அந்த காவலர். அப்போது எனக்கு அந்த இடம் வேணும், நான் வட்டிக்கு வாங்கிட்டேன், குழந்தைகளுக்கு சிட்டைக்கு பணம் கொடுக்கணும், இப்படி கதறான். கண்ணால் நான் பார்த்தேன். அப்போது இது மனிதாபிமானமே இல்லாமல் இதயத்தை கலட்டி வைத்துவிட்டு காக்கி சட்டையை போட்டுக்கொள்ளுகிறார். நீங்கள் பென்னிஸும் ஜெயராஜும் மலத்துவாரத்தில் லத்தியை விட்டு அடித்ததில் நீங்கள் உடல் இருக்கிற உறுப்புகள் பூரா செதஞ்சு போய் ரத்தமாக கொட்டுது. இப்படி ரத்தமாக நீங்கள் அவனுக்கு ஆசன துவாரத்தில் வெளியேறுகிற பொழுது நேராக கூட ரிமாண்ட் பண்ணுறாங்க. அங்கு ஒரு நீதியரசர் இருக்கிறார். ரத்தம் வெளியேறி கொண்டே இருக்கிறது. அவர் எங்கே அனுப்பியிருக்கணும்? மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கணும். அந்த காவலர்
9 காவலர்கள் சேர்ந்து அப்பா மக 2 பேரையும் நிர்வாணமாக தாக்கி ஒரு 4-5 காவலர்கள் அவர்களை பிடித்து கொண்டு மலதுவாரத்துக்குள் போலீஸ் லத்தியை சொருகினார்கள். இதுதான் குற்றச்சாட்டு. அப்போது மேஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்டுக்கு போன பிறகு ரத்தம் போய்கொண்டே இருக்கிற பொழுது மருத்துவமனைக்கு போகாமல் கிளை சிறையில் அடைக்கப்பட்ட காரணம் என்ன? அப்போது இந்த மேஜிஸ்ட்ரேட்டும் ஒரு குற்றவாளியே, அது இப்போ விசாரிக்கப்படவில்லை. இப்படி இந்த குற்றத்துக்கு பல 1000 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. திட்டமிட்டு அந்த 9 பேரும் 2 அப்பாவி உயிர்களை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்ததுக்கு இவர்களுக்கு தூக்கு தண்டனை என்பது சர்வதேச அளவுக்கு இந்த செய்தி போயிடுச்சு. ஏன்னா அந்த நேரம் கொரோனா நேரம், யாரும் வெளியே நடமாட முடியாமல் வீட்டிலேயே இருந்து தொலைக்காட்சிகளையும் செல்போன்களையும் பார்த்து கொண்டிருந்த காலம். அப்போ பல நாடுகளில் இருந்த மக்களுக்கு இந்த செய்தி எட்டியிருக்கு. அப்போ அத்தனை பேருமே மனித உரிமை அமைப்புக்கு ஜெனீவாவுக்கு மின்னஞ்சல் போடுறாங்க. அங்கிருந்து வந்த அழுத்தம்தான் இவர்களுக்கு மரண தண்டனை, குறைந்தபட்ச தண்டனையை மரண தண்டனை. நீதியரசர் தூக்கு தண்டனை எழுதி முடித்து விட்டு அந்த பேனாவை மேசையில் குச்சி உடைச்சிட்டு போகிறார். ஏன்? இது போன்று வேறு யாருக்கு மரண தண்டனையை இந்த பேனாவால் எழுதிவிடக்கூடாது என்பதான் மரபு. ஒரு 2 அப்பாவி உயிர்கள் போனதுக்கு இந்த காவலர்களுக்கு தூக்கு தண்டனை என்பது நீங்கள் நீண்ட காலமாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதே, அதாவது நீதிமன்றத்தினுடைய அகராதியில் தாமதிக்கப்பட்ட நீதி தவிர்க்கப்பட்ட நீதியை போனது. நீதி உடனே கிடைக்கணும், தீர்ப்பு உடனே கிடைக்கணும். நீங்கள் கால தாமதமாக குற்றவாளி தப்பிச்சுக்குவான், சாட்சியை கலைச்சிருவான், காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். பல வழக்குகள் நீதிமன்றத்தில் காவல்துறை சாட்சிகளை நிறுத்துவதே இல்லை. குற்றவாளி பூரா என்ன பண்ணுவான்? தப்பிச்சுக்குவான். நீதியரசருக்கு ஆவணங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க முடியும், ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க முடியும். இப்போ இந்த வழக்கில் 100% இந்த 9 பேரும் திட்டமிட்டு உயிரை எடுத்திருக்கிறார்கள். இப்போ பொதுவாகவே நீதிமன்றத்தில் ஒருத்தருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, குற்றவாளிகள் தரப்புல இருந்து மேல்முறையீடு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனைகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இங்கே அந்த மாதிரியான செயல்கள் ஏதாவது நடக்குமா? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா இந்த வழக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டிருக்கு இந்த வழக்கு. அப்போது இந்த வழக்கினுடைய அத்தனை பக்கங்களும் மிக தெளிவாக ஆராயப்பட்டிருக்கு. மிக தெளிவாக எத்தனை முறையீடுகள் செய்தாலும் மீண்டும் அவருக்கு தூக்குத்தான். ஒரு முறை தூக்கு என்பதை அதை இரட்டிப்பாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குற்றத்தை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றம் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. இந்த கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறதுக்கான அத்தனை ஆதாரங்களும் இருக்குது. நீங்கள் ஜெயராஜ் பென்னீஸும் முதல்ல குற்றவாளியாக அவர்கள் எந்த வழக்கிலையும் அவர்கள் சிறைக்கு போகலை, எந்த எஃப்ஐஆர் காப்பியும் இல்லை. அவர்கள் ஒரு செல்போன் கடை நடத்துகிற ஒரு வணிகர், அவ்வளோதான். இந்த வணிகரை இந்த காவல்துறை 9 பேரும் மிரட்டி ஒரு செல்போன் கொடுக்குறான்னு இருக்கார். இல்லை, 9 வேணும். இந்த ஸ்டேஷனில் நாங்கள் இருக்கிறது 9 பேர் இருக்கும். 9 பேருக்கு 9 செல்போன் கொடுத்தா எப்படி அவர் கடை நடத்த முடியும்? இதுதான் அந்த பென்னீஸ் மீது ஜெயராஜ் மீதும் கோபம் வருவதற்கு, கொலை செய்கிற அளவுக்கு மனிதாபிமானமே இல்லாமல். புரோட்டா கடையில் புரோட்டா தின்னால போலீஸ்காரன் காசு தர மாட்டான். தள்ளுவண்டியில் இட்லி சாப்பிட்டாலும் கோழிக்குடல் சாப்பிட்டாலும் காசு தர மாட்டான். இது போன்ற கயவர்கள் காக்கி துணியை போடுகிற பொழுது இதயத்தை கலட்டி விட்டு வந்து விடுகிறார்கள். அங்கு மனிதாபிமானங்களும் இருக்கிறார்கள். காவல்துறை எல்லாமே கரைபடிந்த நபர்னு சொல்ல முடியாது. அங்கே பொன்மாணிக்கவேல் இருக்கார், அசரா கார்க் இருக்கார், ராமானுஜம் இருக்கார், ஈஸ்வரமூர்த்தி இருக்கார், பல அதிகாரிகள் இருக்காங்க, மனிதாபிமானம் நிறைந்த அதிகாரிகள். இந்த அதிகாரிகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் தான் இந்த கண்ணியமிகு காவல்துறையை காப்பாற்றி வைத்திருக்கிறது என்றால் உண்மையாகவே அவர்களுடைய கண்ணியம்தான் இந்த காவல்துறைக்கு பெருமை சேர்க்கிறது. இந்த 9 குற்றவாளிகளும் தூக்கு தண்டனை என்பது மற்றவர்கள் இவர்களை பார்த்து திருந்த வேண்டும், ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நீதி
சரியாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த 9 பேருக்குமே இப்போ வந்து இரட்டை மரண தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இரட்டை அப்படிங்கிறது எதை குறிக்குது? எதுக்காக இந்த இரட்டை மரண தண்டனை? அதாவது மரண தண்டனை ஒரு முறை தான். ஆங்கிலேய காலத்தில் மரண தண்டனை கொடுத்த பிறகு மருதநாயகத்தை ஆங்கிலேயன் தூக்கில் போடுறான். தூக்கில் போடு, அதாவது அன்னைக்கு எப்படி நீதி அரசர்கள் நீதி கொடுப்பாங்கன்னா, இந்த குற்றவாளி தூக்கிலே போடுங்கள், அவ்வளோதான். தூக்கில் உடனே செத்து போயிடுவான், பாடியை கொடுத்துருவாங்க. ஆனால் மருதநாயகத்துக்கு மூச்சு பயிற்சி செய்ய தெரியும். மூச்சு பயிற்சியில் மூச்சை நிறுத்தி விட்டார். செத்து போயிட்டாருன்னு பாடியை போட்டாங்க. மூச்சு விட ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு என்ன சட்டம் சொல்லுகிறது? தூக்கிலே போடணும். தூக்கில் போட்டீங்க, 5 நிமிஷம் தூக்கில் போட்டாச்சு, இப்போ இறக்கி போட்டீங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. சட்டத்தை மறுபடியும் திருத்துறாங்க. எப்படி திருத்துறாங்கன்னா, மரணமடைகிற வரை தூக்கில் போடுங்கன்னு. இது காரணம் ஒரு தமிழன் மருதநாயகன் தான். இப்போ இரட்டை ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, இப்போ எந்த சட்டம் சொன்னாலும் 2 மரண தண்டனை சொன்னாலுமே மனித உயிர் ஒரு முறை தானே போகும். மனித உயிர், அதாவது இவன் ஒரு கொடூர குற்றவாளி என்று அடையாளப்படுத்துவதற்காக இப்படி சட்டம் சொல்லும். ஒரு முறை தூக்கில் போட்டால அவன் என்ன பண்ணிடுவான்? இறந்துருவான். அப்போ இவன் கொடூரமான குற்றவாளி. நீங்கள் யுத்த நாடுகளில் ஒருவருடைய உடலில் 10க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகள் இருக்கு. ஏன்? ஒரு துப்பாக்கி ரவை அவனுடைய இதயத்தை தொலைச்சிட்டு போய் மரணம் அடைஞ்சிருவான். ஏன் அவனை இப்போ பல முறை சொல்கிறாங்க கொடூர குற்றவாளி, பல பெண்களை கெடுத்தவன், பல குழந்தைகளை கொன்றவன், பல வயோதிகர்களை ஈவு இறக்கம் இல்லாமையே கொன்ற பாவி. அப்போ அவன் கிடைக்கிற பொழுது அந்த அவனுக்கு தண்டனை என்பது எதிரியை நம்ம போராடுகிற தேசபக்தி இராணுவம் என்ன பண்ணுவான்? பல முறை சுடுவான். இது போன்ற சல்லடையாக அவன் உடம்பை அதை சிதைச்சிருவான். இப்போ நமக்கு பாகிஸ்தான் ஊடுருவல்கார ஒருத்தன் வந்தான்னா நம்ம இராணுவ வீரர் என்ன பண்ணுவான்? என்ன காரணம்னா, உள்ள ஊடுருவி வந்து இந்த அப்பாவி மக்களை கொண்டுளிக்கிற அந்த கொடிய குற்றவாளியை, அந்த பாகிஸ்தான் இராணுவத்தை என்ன பண்ணுவான்? பல முறை அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பான். அது போல தான் இதுவும். கொடூர குற்றவாளிகள் தோன்றிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு இந்த மரண தண்டனை கொடுமையாக மனோரீதியாக மற்றவர்கள் இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இரட்டை ஆயுள், 3 ஆயுள், இரட்டை மரண தண்டனைலாம் இது போன்ற விஷயங்களை அவன் ஒரு கொடூர குற்றவாளி, மன்னிக்க தகுந்தவனே அல்ல. இதனுடைய அடையாளம் தான் அவர்களுக்கு இப்படி கடுமையான தண்டனை. நாட்டையே ஒழுக்குன இந்த சாத்தான்குளம் கொலை வழக்குக்கு அப்புறமா எந்த ஒரு கஸ்டோடியல் டெத்துமே நடக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறமா 2 கஸ்டோடியல் டெத் வந்து நிறைய நடந்திருக்கு நமக்கு வெளில பெருசா தெரிஞ்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நீதி கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது வந்து இனிமேல் நடக்காம இருக்குமா? இல்லை, அது அரசியல்வாதிகள் அதிகாரிகளுடைய கள்ளக்கூட்டு தான். சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதில்லை, குற்றவாளிகளை நிரூபிப்பதும் இல்லை. அதை யார் தவறுறது? காவலர். இது உலகமே பார்த்து கொண்டு இருக்கிற வழக்கு. அதன் காரணமாக இவர்களுக்கு 9 பேருக்கு மனிதாபிமானமே இல்லாமல் செய்த அந்த கொடூர குற்றவாளிகளை தூக்கில் போடுவதா குறைந்தபட்ச தண்டனை. அதிகபட்ச தண்டனை பல முறை தூக்கில் போடுவது. இங்கே அரபு நாட்டில் என்ன பண்ணுவான்? கல்லாலே அடித்து கொள்ளுவான். கல்லாலே அடித்து கொள்ளுவான். பாலியல் குற்றவாளி இருக்கான்ல, குழந்தைய கற்பழித்து கொன்றவனாக இருக்கான்ல, அவனெல்லாம் அரபு நாட்டில் என்ன தண்டனை? கல்லிலேயே அடித்து கொள்ள சொல்லுவோம். ஏன்? பொதுமக்கள் முன்னிலையில் இந்த தவறை பச்சை குழந்தைய பாலியல் கொலை செய்த இந்த குற்றவாளிக்கு சுற்றி இருக்கிறவனுங்களாம் பார்த்துக்கு தான் தண்டனை என்று அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு இது போன்ற சட்டத்தை அரபு நாடுகள் வைத்திருக்கிறது. நம்ம நாடு ஜனநாயக நாடு. அப்போ குறைந்தபட்ச தண்டனையே தூக்கு தண்டனை தான். கண்டிப்பாக சார். எப்போ ஒரு குற்றத்துக்கான தண்டனை அதிகரிக்குதோ அப்போ தான் குற்றம் குறையும் அப்படிங்கிற வகையில் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.